உலகத்தில் இல்லை, நாட்டில் எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது. அதுவும் நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்குது. நிறைய விதமான சொல்யூஷனும் இருக்குது. அதுக்கு பிரச்சனை இல்லாத குடும்பம் இல்லை, பிரச்சனை இல்லாத சொல்யூஷன் இல்லாத பிரச்சனையும் கிடையாதுன்னு என்னைய பொறுத்த மட்டும் நான் நினைக்கிறேன். ஆனால் காலப்போக்கில் எல்லாம் மாறும் ஒரு நாள். என்ன இது அப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? அதாவது அதுவும் நான் இருக்கிறது திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிறதுனால ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம கண்ணார பார்க்குற மாதிரி இருக்கா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதில் நம்மளை தேடி வந்து நான் ஆனால் வாலண்டியராக போய் யார்கிட்டையும்லாம் பிரச்சனை என்னென்னலாம் கேட்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்களா வந்து ஒவ்வொருத்தரா ஒரு விதமாக சொல்கிறப்ப நம்மளுக்கு அது கேட்குறப்ப கஷ்டமாக இருக்குது. சொல்யூஷன் கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்து அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது. ஏதோ நம்மளால் முடிஞ்சது அவங்கள மனசை தேத்துறது மீன்ஸ் சரி பரவாயில்ல விடுங்க கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறதா. இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்ல முடியும்? ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறப்ப நம்மளுக்கு வந்து நம்மளுக்கே அழுக வந்துடும். பிரச்சனைக்குள்ளேயே வாழ்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கான சொல்யூஷன் நம்ம தேடி பார்ப்போமே எப்படி தான் கிடைக்குதுன்ட்டு, எப்படி தான் எடுத்தாங்கன்றதையும் நான் ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட. தினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சொல்யூஷனும் பார்க்கலாம். ஏன்னா பிரச்சனைன்னு சொன்னால் எல்லாருமே பிரச்சனையாகவே இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கான சொல்யூஷன் அது முக்கியமாக பெண்கள் ஃபேஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறையாவே இருக்கும். அப்புறம் இதில் நான் என்ன சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சாப்பாடு வச்சு காளான் கிரேவி வச்சு சோள தோசை ஊற்றி மல்லி சட்னி வச்சு சாப்பாடு வச்சு வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சு முட்டையை அவிச்சு இது போக எங்கள் குட்டீஸ்க்கு தயிர் சாதம் வேண்டுட்டாங்க. அவங்களுக்கு தயிர் சாதம் செஞ்சு முடிச்சிட்டேன். வாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சொல்யூஷன் பார்க்கலாம்.